வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நான் இங்கே நிற்பேங்கிறது என்னுடைய கனவில் நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். ஒருவேளை இங்கே என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா தேவன் உங்கள் மேலே வைத்த அளவற்ற இரக்கம், கிருபை அப்படிங்கிறத நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்பேன்னு சொல்லி நான் என்னுடைய எந்த காலகட்டத்திலையும் நான் நினச்சதில்லை. என்னால் இப்படி ஒரு கூட்டத்தில் நின்று என்னால் பேச முடியாது. ஒரு 2 பேருக்கு முன்னாடி பேசணுன்னாலே எனக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஓடி ஒளிஞ்சிருவேன். ஏன்னா ஃபிலோமிக்கெலாம் என்னை பற்றி நல்லா தெரியும். காலேஜ் நாட்கள்லாம் அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் வாழ்க்கையின் சூழல், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு நம்ம ஒவ்வொருவர் மேலே இருக்கிறபடியினால அவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்மை கைப்பிடித்து கரம் பிடித்து நடத்தி வந்த அந்த பாதைகள் இன்றைக்கு என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த வாய்ப்பை கொடுத்த அங்கிள்க்கும் ஃபிலோமிக்கும் அண்ணனுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட முதலாவது நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை, என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் குடும்பம் தான். நான் அப்பா ஃபேமிலியும் பிஸ்னஸ் சைடு தான். நான் கல்யாணமாகி போன குடும்பமும் பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி தான். எனக்கும் தேவனை நான் எப்படி தேடுவேன்னா என்னுடைய தேவைக்கு நான் தேடுவேன், அவ்வளோதான். பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த நான், வேறு எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் 2014 வருஷத்துலேருந்து 19வது வருஷம் வரைக்கும் நாங்கள் போன பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகளாக இருந்தது. ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து வியாதிகளின் போராட்டம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு சிக்னஸ், தொடர்ந்து சத்ருவின் போராட்டம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. எவ்வளவோ உபவாசங்கள், எவ்வளவோ ஜெபங்கள், மணிக்கணக்காக அவர் சமூகத்தில் காத்து கிடந்து அழுது போராடி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். ஆனால் ஒரு பூரணமான ஒரு விடுதலையை நாங்கள் அனுபவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் சொல்ல போகிற சாட்சி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பயங்கரமான போராட்டங்கள், ஒன்று என் தங்கச்சி சிக்காவா இல்லைன்னா எங்கள் அம்மா சிக்காவாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் போனால் ஒருத்தர் பேசுனா அதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எதுக்கு நான் ஆக்சுவலாக விருதுநகரில் இருக்கிறேன், அப்பா வீடு திருநெல்வேலியில் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நான் இங்கே எப்போ வர்றது உண்டு. எதுக்கு வர்றோன்னு இருக்கிற அளவுக்கு அப்படி ஒரு போராட்டம். அப்போ நான் நைட்டெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எப்போவுமே ஜெபந்தான், உபவாசம்தான். ஆனால் விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கள் வீட்டிற்கு நிறைய ஊழியர்களும் வந்து ஜெபிக்கிறது உண்டு. அவங்க ஜெபிக்கிற நேரம் ஒரு டெம்பரரியாக ஒரு விடுதலை இருக்கும், மறுபடியும் திருப்பி அதே ஒரு போராட்டங்கள். அப்போ 2019வது வருஷத்தில் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். நான் தேவனை தேட தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக தேவனிடத்திலேயே நான் பேச ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஊழியர்களை சார்ந்து அவங்க ஜெபங்களை சார்ந்து வாழ்ந்த நான், அப்போது அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு வாக்கு தத்துவம், எனக்கு எங்கே போனாலும் ஒரு வாக்கு தத்துவம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏசாயால அந்த கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வாக்கு தத்துவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் இந்த வாக்கு தத்துவத்துக்கும் அதற்குண்டான எந்த நிறைவேறுதல்களையும் நான் உடனடியாக பார்க்க முடியலை. முதல்ல நான் சந்தித்த ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்கள் வீட்டிற்கு வந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அவங்க சிலர் சொன்ன காரியம், வீட்டு வாசல் வரைக்கும் வந்தோம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்களால் வர முடியலை. அந்த சூழ்நிலையில் நான் இன்னும் சோர்ந்து போனேன். அப்போ ஏன் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையும் இல்லை, யாராவது எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணால் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு பார்த்தா அதையும் நீங்கள் தடுத்துட்டீங்களான்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பல நேரங்களில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அப்போ நாங்கள் உங்கள் பிள்ளைங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஏன் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நான் ஆண்டவரோடு கூட போராடி இருக்கிறேன்.
ஆனால் எனக்கு தெரியலை, கர்த்தர் மறைவாய் எனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு. அப்போது அந்த சூழ்நிலையில் நான் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு எனக்கு தெரியவே அறிமுகமே இல்லாத ஒரு ஊழியருடைய ஒரு புஸ்தகம், அது வெளிநாட்டில் உள்ளவருடைய ஒரு புஸ்தகம், நான் தற்செயலாய் அதை வாசிக்க நேர்ந்தது. அது என்ன புஸ்தகம்னா, நம்முடைய சிந்தனைகளில் நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்குதோ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறும். தவறான சிந்தனையும் சரியான சிந்தனையும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். அதை நான் வாசிக்க 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 முதலாவது என் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ இவ்வளோ நாளும் நான் உன்னை சிந்திச்சுட்டே இருக்கிறேன், பயந்துட்டே இருக்கிறேன். ஏன்னா காலையில எழும்புனா என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்துல தான் ஒவ்வொரு நாளும் அந்த திகிலும் பயமும் என் இருதயத்தை ஆட்கொள்ளும். நான் மட்டும் இல்லை, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அப்படித்தான் ஒரு பயம். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் நிறைந்த சூழல். அந்த நிலையில தான் அந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி அதில் கிடைத்தது. அப்போ ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையாய் மாறுகிறதுங்கிறத முதல்ல நான் புரிந்து கொண்டேன். அடுத்ததா எனக்கு ஒரு என்கவுண்டர் என்ன வந்ததுன்னா, அந்த இளைய குமாரனுடைய கதை, அந்த கெட்ட குமாரனுடைய கதைன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா முதலாய் நான் கேட்ட ஒரு பிரசங்கத்துல அது ஒரு நல்ல தகப்பனுடைய கதை அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது வரைக்கும் தேவன் அவர் எங்கேயோ இருக்கிறவர், அவர் தூரமா இருக்கிறவர், அவர் நம்மளை இவ்வளோ தூரம் நம்ம ஜெபம் பண்றோம், அவர் கேட்கல அப்படின்லாம் அவர் மேல நான் அப்படி இருந்த நான் முதலாக அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ இவ்வளோ ஒரு நல்ல அப்பா என் வாழ்க்கையில கெடுதல்களை அவர் உண்டு பண்ணவே மாட்டார் அப்படிங்கிறது என் இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள் பதிய ஆரம்பிச்சது. இதுக்கு இடையில அந்த சிக்னஸ் எல்லாமே இருந்தா கூட எனக்கு இந்த ஆழமான சத்தியங்கள் என் உள்ளத்துக்குள்ள போக போக என்னுடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலையை நான் உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, அது வரைக்கும் என் தங்கச்சிக்கெல்லாம் பார்த்தா இந்த கிட்னி ஸ்டோன் மட்டுமே ஒரு 5 தடவை 6 தடவை அவளுக்கு எப்படி வருதுன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல் பயங்கரமா வலியில், அந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த பெயின் பயங்கரமா கொடூரமான ஒரு பெயினா இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிஷன் போட்டு அந்த ஸ்டோன் வெளியில வர்ற வரைக்கும் படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு சிக்னஸ், இப்படி மாத்தி மாத்தி தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள்ல தான் நான் இந்த சத்தியத்தை அறிய ஆரம்பித்தேன். அப்போ அதற்கு அப்புறமாக நான் அறிந்து கொண்ட ஒரு சத்தியம் உடன்படிக்கையை குறித்து நான் அறிய ஆரம்பித்தேன். வேதத்துல தேவன் பல உடன்படிக்கைகளை பல வகையாக அவர் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார், தாவீதோடு மோசேயோடு எல்லாரோடும் கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன, அந்த இன்றைக்கு நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், இந்த சத்தியத்தை நான் ஆழமாய் எனக்கு தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்போ இந்த உடன்படிக்கையிலேயே ரெண்டு பகுதி இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் கவனன்ட் இருக்கு. ஒன்று கண்டிஷனல் கவனன்ட், இன்னொன்று அன்கண்டிஷனல் கவனன்ட். இப்போ ஆதாமுக்கு தேவன் உடன்படிக்கை ஆதாமோடு செய்த பொழுது அங்க சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில நீ பங்கெடுக்கும் போது நீ சாகவே சாவாய். அப்போ இது ஒரு கண்டிஷனல் கவனன்ட், ஒரு கண்டிஷனோட தேவன் அந்த உடன்படிக்கையை அங்கே ஆதாமுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஆபிரகாமு கூட வரும்போது அங்க அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரம் 17வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க எந்த கண்டிஷனுமே இருக்காது. தேவன் அவரோடு கூட அங்க ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல அடுத்ததாக நம்ம வரும்போது மோசையின் மூலமாய் அங்க அந்த பழைய உடன்படிக்கை தேவன் அங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். 10 கற்பனைகளும் அங்கே 613 கட்டளைகளும் அந்த பழைய உடன்படிக்கையின் மூலமாய் அங்க மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை, இந்த பழைய உடன்படிக்கை அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ணவே முடியல. ஒன்றில் தவறுனாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் அவர்கள் தீர்க்கப்பட்டது நிமித்தம் அவங்க மனசாட்சி என்ன செய்து, எப்பவும் நீ
குற்றவாளி அப்படிங்கிற அந்த தீர்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த இந்த காரியங்களெல்லாம் நான் படிச்சுட்டு வர்றேன். அப்போ அந்த சூழ்நிலையில இந்த புது உடன்படிக்கை எனக்கு அந்த நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது இப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தை, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த உடன்படிக்கை குறித்து ஒருவேளை நீங்க அறிந்திருப்பீங்களா இருக்கும், எனக்கு அது தெரியல. அந்த நாட்கள்ல அந்த புது உடன்படிக்கை அப்படின்னா என்னங்கிறத தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 8வது அதிகாரத்துல அந்த புது உடன்படிக்கையை குறித்து அந்த காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம். இந்த எபிரேயர் 8ல இருந்து எனக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம் இந்த புது உடன்படிக்கையை குறித்து நான் அறிந்து கொண்டேன். அப்போ அங்க சொல்றாரு, அங்க பழைய உடன்படிக்கை பிழையில்லாதிருந்தால் புது உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்போ அதுல பிழை இருக்கு, அதுல ஜனங்களால ஒரு காலம் அவங்க பாவங்கள் மூடப்படுது, ஆனா பாவங்கள் நீக்கப்படலை. இதுதான் அந்த பழைய உடன்படிக்கையில நடக்கிற காரியமா இருக்குது. இந்த புது உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய பிரமாணத்தை அவர்கள் இருதயங்களிலே நான் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். யாரும் போதிக்க வேண்டியதில்லை. அங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இதுதான் புது உடன்படிக்கை. நம்ம கம்யூனியனுக்கு போகும்போது நீங்க என்னைக்கோ செய்த பாவத்தெல்லாம் சத்துரு நினைவுபடுத்துவான். அவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். ஒண்ணே நீங்க நினைக்கணும், உங்க ரத்தம் அவருக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனா அவர் உங்கள் பாவங்களையோ உங்கள் அக்கிரமங்களையோ அவர் நினைக்கவே இல்லை. நம்ம நினைக்கிறோம்னா அது சத்துருவானவன் நமக்கு கொண்டு வருகிற தவறான எண்ணங்கள் நம்மை குற்றம் சாட்டும் பொருட்டு. அப்போ இன்றைக்கு அவர் நமக்காக பாவமாகி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் என்னவாகி இருக்கிறோமாம்? குணமாகி இருக்கிறோம். இது ஆத்துமாவில், சரீரத்தில், எல்லா பகுதிகளிலும் இந்த சுகம் நமக்குரியதாய் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். ஆக்சுவலாக இந்த சத்தியத்தையும் நான் ஒரு புஸ்தகம் வழியாக தான் நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய மகன் பெரியவன் அப்போ இங்கே 11th 12th இங்கே திருநெல்வேலியிலேருந்து படிச்சுட்டு இருந்தான், அப்பா வீட்டிலேருந்து. அப்போ நான் சொல்லிட்டு போனேன், எனக்கு இந்த நான் சும்மா அந்த புக்கை சர்ச் பண்ணும்போது பார்த்தேன், ஆனால் அந்த ஃபுல் புக்கு நெட்டில் அவைலபிள் இல்லை. அப்போ இந்த புக்கு எனக்கு தேவைப்படுது, இந்த புக்கு எனக்கு வாசிக்கணும்னு தோணுதுன்னு நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன். எனக்கு தெரியாமலே அவன் அந்த புக்கை நான் அடுத்து வர்றதுக்குள்ளே அவன் எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தான். அப்போ அந்த புக்கை வாசிக்க அது வரைக்கும் தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நான், என் தேவன் இவ்வளவு அன்புள்ளவரா, இவ்வளவு நேசம் என் மேல இருக்குதான்னு அந்த புஸ்தகத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிற வரைக்கும் நான் அழுது கொண்டுதான் வாசித்தேன். இந்த தேவனை நான் இப்படி நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் வாசித்தேன். ஆனா வாசித்து முடிந்த பிறகும் எனக்குள்ள ஒரு சந்தேகம், நம்ம கரெக்டா தான் போறோமா? ஏன்னா இது யாருமே எனக்கு வழி நடத்தல. அவருடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்போ எனக்குள்ள ஆனாலும் ஒரு சந்தேகம், நான் போற பாதை கரெக்ட் தானா, இல்லை நான் ஏதோ தவறான வழியில நானே எதையோ தேடி போறேனா அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஒரு சைன் எனக்கு இதுல தெளிவா நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரே. நான் இதுதான் சத்தியங்கிறத நான் புரிந்து கொண்டு நான் இதை அநேகருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு இது நீ தர முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட தெளிவாக எனக்கு ஒரு அடையாளம் தரும்படியாய் கேட்டேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டே இருக்கிற வேளையில் ஒரு நாள் எனக்கு ஒரு ட்ரீம், ஒரு கனவுல நானும் என் மகனும் பெரியவனும் நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு தண்ணியாக நிறைய அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு பக்கம் மணல் மூடையாக அடுக்கி இருக்குது. அந்த சைடை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியாக ஏறி போகிறேன். ஆனால் அந்த மணல் மூடை வழுக்கி நான் தண்ணிக்குள்ளே நான் திரும்பி விழுறேன்.
அப்போ அதை என் மகன் பார்த்துட்டு இருந்துட்டு சொல்கிறான், அம்மா நீ ஏமா அந்த சைடு போகிற, இந்த சைடு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே நான் அடுத்த சைடுக்கு வர்றேன். அந்த சைடில் பார்த்தா அந்த சைட்லேயும் மணல் மூட மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஒரு காங்க்ரீட் மாதிரி ஒரு ஸ்டிஃபாக அந்த மணல் மூட இருக்குது. நான் அழகாக அந்த சைடில் நானும் அவனும் கிராஸ் பண்ணிட்டோம். அப்போது தேவன் அந்த கனவின் மூலம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அந்த புஸ்தகத்தை வாங்கி தந்தது அவன் தான். இந்த பாதை தான் நான் உனக்கு தெரிந்து கொண்ட பாதை. இந்த பாதையில நீ பிரயாணம் பண்ணினா நீ கரையை கடக்க முடியும், இந்த போராட்டத்தை நீ கடக்க முடியும்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் என் இருதயத்துல நான் தீர்மானம் பண்ணினேன், இனி யார் என்ன சொன்னாலும் இது என் தேவன் எனக்கு கொடுத்த பாதை அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். அதுக்கப்புறம் இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு என் தங்கைக்கு இதை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அவளுடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் அந்த சிக்னஸ் அப்படியே அது மறைஞ்சு போயிருச்சு. அந்த 2019 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு அந்த கிட்னியில் அந்த ஸ்டோன் பிரச்சனை அது வரவே இல்லை, அது வரவும் செய்யாது. ஏன்னா இன்றைக்கு நாம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியங்கள் அங்கே நமக்கு உள்ள போக போகவே, அதாவது இன்றைக்கு நம்ம நிறைய வசனங்கள் நமக்கு தெரியுது, மனப்பாடமாக தெரியுது. ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய மூளையில் இருக்குது. இதை எப்போ இருதயத்துல நம்ம அறிந்து உணர்கிறோமோ அப்பதான் அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும். அப்படி அந்த டைமில் அவள் முதல்ல ஃபஸ்ட்டு டெலிவர் ஆனா. அடுத்து எங்கள் அம்மாவுக்கு அந்த சிக்னஸ்லேருந்து நாங்கள் டோட்டலாக எல்லாருமே அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தோம். குடும்பத்தில் அந்த இழந்து போன எல்லாமே எங்களுக்கு ரெஸ்டோர் ஆக ஆரம்பிச்சது. சமாதானம், சந்தோஷம், சுகம். அப்போ தான் இந்த சத்தியத்துக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குதா, இந்த வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொண்டு நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் மணிக்கணக்காக நான் ஃபோனில் பேசி இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் போதே அவர்கள் விடுதலையானதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய பாரமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஐயோ எனக்கு இது தெரியுது, ஆனால் என் மக்களுக்கு இது தெரியலையே. எல்லாரும் இன்னும் இந்த சத்தியத்தை தெரியாமல் இன்னும் வியாதிகளுக்குள்ளேயும் போராட்டங்களுக்குள்ளேயும் பிசாசின் போராட்டங்களுக்குள்ளேயும், குறிப்பாக இந்த செய்வன, இந்த பில்லி சூனியம், இதில் தான் நம்ம ஜனங்கள் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதில் தான் பயந்து கொண்டு இருந்தோம். அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்கன்னு செய்திருக்கலாம். ஆனால் அது ஒன்றும் நம் எல்லைக்கு பக்கத்திலேயே வர முடியாது என்பதை நாங்கள் எப்போ இருதயத்தில் அறிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒன்று எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அது வர முடியல. அதற்கு ஆதாரமாக இருந்த என்னை பலப்படுத்தின ஒரு வசனம் கொலோசையர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்க வந்துட்டோமா? விடுதலை ஆயிட்டோம். நமக்கும் சத்துருவுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறோம்னா எந்த பிசாசு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வர முடியும்? இந்த ஒரு வசனம் தான் எனக்கு வெளிச்சமா கிடைச்சது. எனக்கு அது எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள நான் இல்லையே, நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேனே. அப்போ எனக்கு விரோதமா எந்த ஆயுதம் உருவாக்கப்பட முடியும், அது வாய்க்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிந்து உணரத் தொடங்கின பொழுது, ஒரு வாரம் தான் இந்த வசனத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைத்து, ஒரு வாரம் இந்த வசனத்தை அறிக்கையிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு போனது தான் அந்த சத்துருவின் போராட்டம். அப்போ இதுல நமக்கு மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம் அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அவர் மேல இருக்கிற அன்புல, அந்த உறவுல நம்ம இருக்கணும். ஆனா கூட நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் நம்ம மூளை அளவில் இருந்தா அங்க விடுதலையை நம்ம பார்க்க முடியாது. இருதயத்துல இந்த சத்தியத்தை நாம் உணரும் போதுதான் நமக்கு விடுதலை என்பது நிச்சயம்.
அப்போ நாங்கள் அறிந்து உணர 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 வாழ்க்கையில் பல பகுதிகளில் விடுதலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். இதை சொல்லி கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷம் டிப்ரெஷன், ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அவங்க டோட்டலாக ஃப்ரீ ஆகி அவங்க குடும்பத்து கூட சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இன்னும் பாரமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த செய்வனையை குறித்து தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற ஒரு சிலர் கூட அப்படிப்பட்ட பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதை என்னுடைய ஆவியில் உணர்கிறேன். நிச்சயமாய் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வீட்டின் எல்லை பக்கத்தில் கூட ஒன்றும் அணுக முடியாது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அவருடைய வசனம் எல்லாம் சத்தியம் என்று சொல்லி இருக்குதுன்னா, இந்த வார்த்தை சத்தியம் என்பதை நீங்கள் இருதயத்தில் அறிந்து உணர்வீர்களானால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒன்றும் வர முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 22, 23, 24வது வசனங்கள் வாசிக்கலாம். வந்து சேர்ந்தீர்கள். இதை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கொலோசியர் 1வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம். இங்கே எங்கே வந்திருக்கிறோமா? சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தூதர்களின் இடத்திற்கும். அதாவது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்கோம்னா, இங்கே நமக்கு தமிழில் 1000-10,000ன்னு போட்டிருக்குது. அங்கே இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ், கணக்கற்ற தேவதூதர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா நம்மை சுற்றிலும் கணக்கற்ற தூதர்கள் நிச்சயமாய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்னைக்கு எங்க வந்து சேர்ந்திருக்கோம்? அவருடைய தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். 24 hours அவருடைய பிளட் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குதுன்னா, இன்றைக்கு எந்த சத்துரு நம் குடும்பத்துக்குள்ளேயோ நம் சரீரத்துக்குள்ளேயோ அவன் நுழைய முடியும்? இதை நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்கும் போது தான் ஜான்ஜி லேக்னு சொல்லி ஒரு பெரிய தேவ மனிதர், நீங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அவர் காலத்தில் ஒரு பெரிய பிளேக், ஏதோ ஒரு வியாதி, அந்த கான்டேஜ், இப்போ கொரோனா வந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ். அப்போது அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறதுக்கு அவர் போகிறது வழக்கமாக. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அவரை, நீங்கள் மாஸ்க் போடணும், நீங்கள் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை, என் மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, நான் ஒரு நிழலுக்குள்ள இருக்கிறேன், நீ என் மேல அந்த வைரஸை வச்சா அந்த வைரஸ் தான் சாகுமே தவிர அந்த வைரஸ் எனக்குள்ளே போகாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். அதே போல அவரை ஒரு வைரஸ் அங்கே அட்டாக் பண்ணல, அவர் மூலமாய் அதுல சுகமாக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர்களா இருந்தார்களாம். அவர் வாழ்ந்த பகுதி ஸ்போக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி. அந்த பகுதியில் அமெரிக்கன் பிரசிடென்ட் இது சிக்னஸ் ஃப்ரீ ஜோன்னு சொல்லி அங்க அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அவர் இருந்த இடத்துல சிக்னஸே இல்லையாம். அந்த அளவுக்கு ஆழமாய் தேவனுடைய வார்த்தையை அவர் விசுவாசித்ததன் விளைவு. இன்றைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கிற காரியமா இருக்கிறது. நம்ம வேதத்துல வாசிக்கிற வசனத்தெல்லாம் மேலோட்டமா நம்ம வாசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பார்க்க முடியாது. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு, நம்ம வேத வார்த்தைகளை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா, தியானித்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேத வார்த்தைகளை தவிர நமக்கு நம்ம எண்ணங்கள்ல எழும்புகிற காரியங்கள், இல்லை நமக்கு கொடுக்கிற ரிப்போர்ட், இல்லை நமக்கு வர்ற எந்த பேங்க் பேலன்ஸ், இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி என்றைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இதை நிஜமாய் பார்க்கும் பொழுது இது நம் வாழ்க்கையின் நிஜமாய் மாறும். ஏன்னா இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னா நிச்சயமா நான் இன்றைக்காக உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் ஜெபித்து வந்த காரியம் அதுதான். இங்க வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த சத்தியம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரணும். அது கொண்டு வரும். ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது.
அப்போ இன்றைக்கு அவருடைய நமக்கு நல்லா தெரியும், மோசேயின் நாட்கள்ல அந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசினப்போ அங்க சங்கார தூதன் உள்ள போக முடியலன்னா, நீங்களும் நானும் தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு எந்த தீங்கு நம்மையோ நம் குடும்பத்தையோ தொட முடியும், சேதப்படுத்த முடியும்? இதை உறுதியா இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க, இதை அறிக்கையிட ஆரம்பிங்க. இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்க குடும்பங்களை சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானோ அத்தனை சூழ்நிலைமைகள்லையும் தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவது நிச்சயம். ஏன்னா நீங்க சத்தியத்தை அறிய ஆரம்பிக்கும் போதே அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது சும்மா சாதாரண விடுதலெல்லாம் இல்ல, ஒரு நாள் 2 நாள் விடுதலெல்லாம் இல்ல, வாழ்நாளெல்லாம் ஒரு விடுதலையான ஒரு வாழ்வை நாம் நிச்சயம் வாழ முடியும். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு அவ்வளோ பெரிய கப்பல் சேதத்தில் அங்க தப்பி அங்க விறகு அங்க அந்த எரி நெருப்பை உண்டு பண்ணி அங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் கையில அந்த விஷ சர்ப்பம், அந்த விரியன் கடிக்குது. அவன் ஒரு பூச்சியை உதறி போட்ட மாதிரி அவன் சுகமா இருக்கிறான். அவன் சரீரத்துக்குள்ள அந்த விஷம் உள்ளேயே போகல. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரு பிரமாணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறத நம்ம எப்போ நம்புறோமோ அதற்கு மேல நம்ம மேல வியாதிக்கோ எந்த விதத்திலையும் மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. மரணம் அப்படின்னா சரீர மரணம் மாத்திரம் அல்ல, ஆதாம் எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இழந்தானோ அது எல்லா பகுதிகளிலையும் அங்க மரணம் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இப்போ அங்க சொல்லணும்னா, அங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியில ஆதாம் பங்கெடுத்த பிறகு அங்க முதல்ல அவனுக்கு வர்றது என்னன்னா பயம். அதுவரைக்கும் ஆண்டவரோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவி கொண்டிருந்தவன் முதல்ல அவனுக்கு என்ன வருது? பயம் வருது. அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அது வரைக்கும் அவன் ட்ரெஸ் போட்டுட்டா இருந்தான் இல்லை, ஆனா அவன் கண்கள் திறக்கப்பட்ட அவன் தன்னை பார்க்கும் பொழுது தான் அந்த நான் எப்ப அவனுக்கு வந்ததோ அப்ப அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அந்த பயம் வருது. அந்த பயம் வந்த பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, அங்க அவன் சொல்றான், அடுத்ததா இந்த பழத்தை உனக்கு புசிக்க கொடுத்தது யார்? அதுக்கு 2வது அதிகாரத்துல அவன் சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள்னு சொன்னவன் அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்றான்? நீர் தந்த ஸ்திரீ. அங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன வருது? மரணம் வருது. அந்த மரணம் எல்லா பகுதிகளிலும் அங்க ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்ததா அங்க என்ன வருது? பொறாமை வருகிறது. காயினுக்கும் ஆபேலுக்கும் மத்தியில தேவன் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரித்த உடனே இந்த சுயம், இந்த காயினுக்குள்ள என்ன அங்கீகரிக்கலையே அவனை அங்கீகரிச்சிட்டாரே, இந்த நான் அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்துல பங்கெடுத்த பிறகு முதல்ல வருகிறது சுயம். என்ன பார்த்து இப்படி சொல்லுவாங்களா, என்ன பார்த்து பேசுவாங்களா, என்ன பார்த்து அவங்க சிரிக்கல, நான் நான் நான். இந்த நான் என்றைக்கு நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்கு நம்ம இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம ஃப்ரீடமா நம்ம வாழ முடியும். அப்போ அடுத்ததான் அங்க பொறாமை வருது, அடுத்து கொலை வருது, அடுத்து ஒவ்வொரு பாவங்களாய் உலகத்துக்குள்ள அங்க என்டர் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து, இதை நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம்னு நம்ம நம்புறோம். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இந்த வசனத்தை நான் ஆழமா சொல்றேன். அதாவது இன்றைக்கு முதல் ஆதாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம் 47வது வசனத்துலலாம் நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15.
அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கிறது? முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இன்றைக்கு வேதம் நமக்கு 2 ஆதாமை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று முதல் ஆதாம், இன்னொன்று 2ஆம் ஆதாம். இந்த முதல் ஆதாம் அவன் ஜீவ ஆத்துமாவானானா, அவன் ஆத்துமாவில தான் அவன் என்ன செய்யறான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பிந்தின ஆதாம் ஆகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அடுத்ததா முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படி இருக்கிறார்கள். நீங்க மண்ணானவனா வானத்துக்குரியவரா? அப்போ வானத்துக்குரியவரை ஏதாவது டச் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் அவரை ஏதாவது டச் பண்ண முடிஞ்சதா? அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவரை ஒன்று தொட முடியல. அவரை கல்லெறியணும்னு வந்தா கூட அவங்க நடுவுலே தான் போறாரு, அவங்களால கல்லெறிய முடியல. இதுதான் வானத்துக்குரியவர்களுடைய ஒரு வாழ்க்கையின் ரகசியமா இருக்கிறது. இன்றைக்கு நாமும் வானத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத அந்த எபேசியர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2:5-6-7. இன்னைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா? உன்னதங்கள்ல. அப்ப நம்ம யாரு? வானத்துக்குரியவர்கள். இன்றைக்கு தெசலோனிக்கேர்ல பார்க்கிறோம், உங்க ஆவி ஆத்துமா சரீரம். இன்றைக்கு இந்த ஆவி ஆத்துமா சரீரத்துல நம்முடைய ஆவி பெர்மனண்டா இன்னைக்கு தேவனோடு கூட இருக்கிறது. அவர் பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். திரளான தூதர்கள் மத்தியில, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் மத்தியில, தெளிக்கப்படும் இரத்தத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம் வாழ்க்கையில ஜீவன் மாத்திரம்தான் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். மண்ணானவனுக்கு தான் அந்த மண்ணான காரியங்கள். வானத்துக்குரியவனை ஒன்றும் தொட முடியாதுன்னா இன்றைக்கு நம்ம எதுவும் தொட முடியாது. நம்ம பார்க்கிறோம் பிலிப்பியர்ல சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டார்? எல்லாம் தன் பாதத்துக்கு கீழே அவர் கொண்டு வந்து எல்லாவற்றையும் அவர் உரிந்து எடுத்து சிலுவையிலே அவர் என்ன செய்திருக்கிறாராம்? வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப எல்லாம் இன்னைக்கு அவர் காலுக்கு கீழே இருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா இன்றைக்கு நம்மை எது ஆளுகை செய்ய முடியும்? நம்ம குடும்பங்கள்ல தரித்திரம் ஆளுகை செய்ய முடியுமா? நம்ம குடும்பங்கள்ல வியாதி ஆளுகை செய்ய முடியுமா? நிச்சயமாய் முடியாது. இத நம்ம கிறிஸ்தவர்களா பல வருஷம் நானும் தான் இருந்திருக்கிறேன். ஆனா இது அறியாத வரைக்கும் அது எல்லாம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. சத்ருவானவன் பொய்களை சொல்லி சொல்லி உலகத்துல இதெல்லாம் வருதில்ல, உலகத்துல இதெல்லாம் நடக்குதில்ல, அப்ப உனக்கு வரும், உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அப்படிதான் பயந்துட்டு இருந்தேன். என்னுடைய மகன் 2வது பையனுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீசிங் வரும். நான் பயப்படுவேன், ஐயோ அவனுக்கு ஏதாவது ஒரு கூலாக குடிச்சா வந்துருமோ, இல்லை ஏதாவது சாப்பிட்டா வந்துருமோன்னு அவனுக்கு எதையுமே கொடுக்கறதுக்கு பயப்படுவேன். அப்படியே சாப்பிட்டுட்டானா வந்துருமோ நினைப்பேன், அது கண்டிப்பாக வந்துடும். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு அவன் என்ன சாப்பிட்டாலும் அது வராது. என் இருதயத்தில் அந்த ஒரு விசுவாசம் வந்த பிறகு பல வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அந்த வீசிங்கிற அந்த பிரச்சனையே அவனுக்கு அதோடு நின்று போயிற்று. அப்போ எந்த அளவுக்கு நம் மனதின் எண்ணங்கள் நம் குடும்பத்தையும் நம்ம சூழல்களையும் நம் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை குறித்து இதுல சிலருக்கு என்னுடைய ஆவியில நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிற போது உணர்ந்த காரியம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவருடைய வார்த்தை இருக்குது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயம் பெரிதாயிருக்கும். சிலர் பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து கவலைப்படலாம், சிலர் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, சில பிள்ளைங்க ஒருவேளை ரொம்ப கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கலாம், அதை குறித்து கவலைப்படலாம். என்னவா இருந்தாலும் அவரால் செய்து முடிக்க முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. முதல்ல இதை சொல்லி முடிச்சுட்டு சில டெஸ்டிமனிஸ் என்னுடைய லைஃப்ல இருந்து சொல்லும் போது நீங்க அதை எப்படி செய்யணுங்கிறத பிராக்டிக்கலா உங்களுக்கு அது புரிய முடியும். அப்ப இந்த ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நீங்க ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களேன். ரோமர் 5:15. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் என்ன ஆண்டு கொண்டிருந்ததாம்? மரணம்.
இன்னைக்கு நம்ம முதல் ஆதாமுக்குள்ள இல்லைங்கிறத இன்றைக்கு நீங்க நல்லா அறிந்து கொண்டீங்க. இன்றைக்கு நம்ம எங்க வந்துட்டோம்? 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்மை ஆள தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, பிசாசு அப்படி பண்ணிடுவானோ. இந்த நிறைய பேருக்கு தேவனை பத்தி நினைக்கிறத விட பிசாசை பத்தி நினைக்கிற காரியங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். பிசாசு அப்படி செஞ்சிருவான், பிசாசு இப்படி செஞ்சிருவான், அப்படி இப்படின்னு அந்த பயந்து கொண்டிருந்த நாட்கள் அநேகம். தேவன் என் கண்களை திறக்கலைன்னா இன்றைக்கு இந்த இடத்துல நான் இல்லை. அவ்வளோ அழகா தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இங்க ஜீவனை அடைந்து நம்ம ஆளுகை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்க ரோமர் 8:2 நம்ம பார்க்கிறோம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த புவியீர்ப்பு விசையை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லா ஆஃப் கிராவிட்டி நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம். எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருள் என்ன செய்யும்? கீழே விழும். இது என்னது? உலகத்துல ஒரு லா, நியமிக்கப்பட்ட ஒரு விதி. இதை மாற்றவே முடியாது. அப்போ நம்ம இங்க இருந்து போட்டாலும் ஒரு பொருள் கீழே தான் விழும், ஆஸ்திரேலியால இருந்து போட்டாலும் கீழே தான் விழும், அமெரிக்கால இருந்து போட்டாலும் அந்த பொருள் கீழே தான் விழும். ஏன்னா இது நியமிக்கப்பட்ட ஒரு பிரமாணம், ஒரு விதி. அதே போல இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நம்மை ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை மேற்கொள்ளுமாம். அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மை எந்த தீங்கும் அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. இந்த பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, அங்க முதல் வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். நம்ம மாம்சத்திலே பல நேரங்கள்ல சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆவியில தேவனுடைய வார்த்தை அவ்வளவு விசுவாசமான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சொல்லப்பட்ட ரிப்போர்ட், நமக்கு பார்க்கிற நம்ம சிம்டம்ஸ், நமக்கு மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லுகிற காரியங்கள், தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? நம்மை பூரண ரூபவதியாய் பார்க்கிறாராம். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறாராம். ஆனால் நம்ம குறித்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? நீ அழகா இல்ல, உனக்கு ஞானம் இல்ல, உனக்கு திறமை இல்ல, உன்னால முடியாது இப்படின்னு நம்முடைய எண்ணங்கள் நம்மை குறித்து சொல்லுகிறதும் மற்றவர்களுடைய எண்ணங்கள் நம்மை குறித்து சொல்லுகிறதையுமே நம்ம பெரிதாய் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அதெல்லாம் மாம்சத்தின் படி நடக்கிற காரியங்கள். ஃப்ளஷ் சொல்றது நம்முடைய ஆத்துமால இருந்து வருகிற இந்த முதல் ஆதாமின் எண்ணங்கள். இந்த முதல் ஆதாமை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா பழைய மனுஷனை களைந்து போட்டு, நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. இந்த மாம்ச எண்ணங்களை குறித்து கலாத்தியர்ல பார்க்கிறோம், ரோமர் 1 பார்க்கிறோம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் வேகமா நம்ம அதை வாசிச்சிடலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் படி நடவாமல் இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கு. பொறாமை, பெருமை, வைராக்கியம், கோபம், பகை. இந்த எண்ணங்களோடு நம்ம இருந்துட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது ஏதோ ஒரு பகுதியில நம்ம வாழ்க்கையில மரணம் என்ன செய்யும்? ஆளுகை செய்து கொண்டிருக்கும். நான் அதை மறுபடியும் சொல்றேன், மரணம்னா சரீர மரணம் மாத்திரம் இல்ல, நம்ம உறவுகள்ல பிரச்சனை இருக்கலாம், நம்ம ஃபினான்ஸ்ல பிரச்சனை வரலாம். ஏதோ ஒரு பகுதியில அந்த ஆதாம் விழுந்து போன பிறகு என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்தித்தானோ அது எல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அப்ப மாம்சத்தின் படி இந்த எண்ணங்களை விட்டு நம்ம டோட்டலா என்ன செய்யணும்? வெளியே வந்து நம்ம இருதயத்துல ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள்ல என்ன ஊற்றப்பட்டிருக்கு? தேவ அன்பு. ஆனா இதை நம்மளால பல நேரங்கள்ல உணர முடியல. பல நேரங்கள்ல பல மனிதர்கள் நம்மளை குறித்து சில வார்த்தைகள் சொல்லும் போது, அவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு போகும்போது உடனே நமக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது. இது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன்னா இதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அங்க மரணத்தின் ஆளுகை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நிச்சயம் ஆளுகை செய்யும். நம்ம தேவ அன்புல ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் நிறைந்து இந்த அன்புல நம்ம செயல்படும் போது நம்ம ஒண்ணுமே ஜெபிக்கவே இல்லைன்னா கூட ஜீவனின் ஆவியின் பிரமாணம் அங்க தானா நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு தேவை இன்னதென்று நம் பிதா என்ன செய்திருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அப்போ ஒன்னே ஒண்ணு, நம்ம மைண்ட்ல நம்ம எண்ணங்கள்ல நம்ம மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை செஞ்சோம் அப்படின்னா இது நம்முடைய பலத்தினால முடியாது, இது ஆவியானவருடைய பலத்தினால் நிச்சயம் சாத்தியம். அப்போ நம்ம பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு நம்ம எண்ணத்துல பிசாசு ஏதோ விதைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படித்தான். ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனை மாதிரி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாலே நமக்கு பின்பாக யார் நின்று கொண்டிருக்கிறான்? பிசாசு. ஐயோ இது இப்படி இருக்கு, என் ரிப்போர்ட், என் மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது அப்படின்னு சிந்திச்சாலே அங்க நமக்கு பின்பாக அவன் ஒருத்தன் சந்தேக விதைய நமக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறான். நீங்க அதை எதிர்த்து எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சோதிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி மேற்கொண்டாரோ, அப்பாலே போ சாத்தானே, என் தேவன் அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க சரீரம் சுகமடைவது. நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த வார்த்தையை உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள் விடுதலையோடு கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம் வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நம்ம ஒண்ணு செய்யணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். ஆவியானவர் கூட அந்த ஃபெல்லோஷிப்ல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சின்ன சின்ன எண்ணங்கள் வரும்போதும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுமா. ஒரு எண்ணம் வருது, ஒரு கோவம் வருது, ஒரு எரிச்சல் வருது, என்ன எமோஷன் வந்தாலும் சரி, அப்பா இந்த இடத்துல நான் இப்படி திங்க் பண்றேன், இதை குறித்து நீங்க என்ன வார்த்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை நிச்சயம் தருவார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நிச்சயமாய் செயல்படும். இன்னைக்கு நான் என்னுடைய லைஃப்ல இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்த பிறகு உண்மையா நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்றேன், எல்லா பகுதிகள்லையும் ஜீவனை பார்க்க முடியுது. மாற்றவே முடியாது இந்த நபர்கள் எல்லாம், இவங்களை என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கிற நபர்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். பேசல, சொல்லல, அட்வைஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. ஆனால் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இந்த உறவுகளுக்குள்ள அவ்வளோ அழகா அங்க கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கும் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரமாணம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். அப்போ ஒண்ணே ஒண்ணு, நீங்க அந்த மாம்சத்தின் கிரியைகள், எண்ணங்களை விட்டு எல்லாரும் அன்பா ஐக்கியமா ஒரு மனதோடு இந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இந்த சபை தேசத்துக்கு முன்மாதிரியான சபையாய் மாறுவது நிச்சயம். அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா மாம்சம் அந்த முதல் ஆதாமுக்குரியது, அதுல இருந்து நாங்க பார்க்க மாட்டோம். ஆவியில இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் அப்படித்தான் நாங்க எல்லாரையும் பார்ப்போம்னு சொல்லி அங்க பவுல் அங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம், சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரியைகள் என்னவா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆழமாய் நம்ம தியானித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம், 14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுது? இது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. டிமானிக். நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு நம்ம தான் என்ன செய்றோம்?
இடம் திறந்து கொடுக்கிறோம். இன்றைக்கு இந்த மாம்சத்தை நாம் முற்றிலுமே களைந்து போட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம அப்பா நமக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு இருக்குது. யார் என்ன மனிதர் என்ன சொன்னா என்ன பேசினா என்ன, இது ஏன் நமக்கு கோபம் வருதுன்னா, இந்த முதல் ஆதாமுக்கு அந்த சுயம் என்கிற ஒன்று இருந்ததுபடினால நமக்குள்ளும் அந்த சுயம் என்ன பார்த்து எப்படி சொல்லலாம், என்ன பார்த்து எப்படி பேசலாம், இந்த சுயம் சாகாவிட்டால் நம்ம இந்த ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தோடனே அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அந்த தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன, சுயத்தை வெறுக்கணும். நான் எப்படி ஆளு, என்ன எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த சுயத்தை வெறுத்தால்தான் அவருக்கு நாம் பின் செல்ல முடியும். அப்போ இந்த பேத்தனத்துக்கு அடுத்த இந்த ஞானத்தை நம்ம பெற்றிருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படி இருக்குமா, சமாதானமாய் சுத்தமாய் சாந்தமாய் இணக்கமாய் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாகவும் பட்சபாதம் இல்லாததாகவும் மாயமற்றதாகவும் இருக்கிறது. இந்த ஞானத்தை நம்ம பெற்றிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஜீவனை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு ஒன்று நல்லா அறிந்து கொள்ளணும், நம்ம மாம்சத்தின்படி நடவாமல். இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3 பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னு நினைச்சு நான் பேச வேண்டியது இருக்கு. இன்னும் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை நான் கொடுக்க முடியல, இன்னும் உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்குதே. முதிர்ச்சி அடையாத பிள்ளைகளாய் அங்க பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாம்சத்தை முற்றிலுமாய் களைந்து போட்டு நம் உள்ளத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை அதிகமாக தியானித்து தியானித்து இந்த தேவ அன்புல இருந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு ஒரு டெஸ்டிமனி நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 16 இயர்ஸ் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகி 16 இயர்ஸ் ஆயிடுச்சான். அவங்க இந்த சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்டு முதலாவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சகோதரி அதாவது இந்த தேவ அன்பை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த சிஸ்டருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம். என்னால் எப்படி, நான் அவர் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினார், நீங்கள் அவர்கிட்ட தேவ அன்பை காட்டணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கே வந்துட்டாங்களாம். ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் அவர்கிட்ட பேசவோ எதுவுமே செய்ய வேண்டாம், உங்கள் மனதில் முதல்ல நீங்கள் அவரை மன்னிக்க ஆரம்பிங்க, மன்னிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவங்க அந்த செய்திகளை தேவ அன்பை குறித்து தியானித்து அந்த செய்திகளை கேட்க கேட்க அவங்க கணவனை மன்னிக்கக்கூடிய இருதயம் அவங்களுக்கு வந்துதான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நாள் அந்த கணவரோடு கூட பேசணும்னு சொல்லி ஒரு விருப்பம் வந்திருக்குது. அந்த டைமில் ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்து, ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரி வந்து சொல்லிட்டாங்களாம், நீ இனிமேலாம் அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ இந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு பேசணும்னு தோணுது, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள வழி நடத்தின அந்த சகோதரி கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்களாம், உனக்கு ஆண்டவர் வழி நடத்தினா நீ தாராளமாக நீ பேசுன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க மாமனார்கிட்ட அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க மாமான்னு சொல்லி. அவங்க மேலெல்லாம் கசப்பு இருந்திருக்கு, அதெல்லாம் அறவே போய் அவங்கள்ட்ட பேசினப்போ அவர் உடனடியாக அவங்க கணவருடைய நம்பரை கொடுத்துட்டாரா. அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நம்பரை கொடுத்த உடனே இவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. கால் பண்ண உடனே என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரும் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே இவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை எனக்கு இல்லை. அப்போ உனக்கு ஆகலைன்னா எனக்கும் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 பேரும் பேசி 16 வருஷம் கழித்து அவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த தேவ அன்பு. இந்த அன்பு நம்ம நிறைக்கும் போது நம்ம மற்றவங்க செய்கிற காரியங்கள் நமக்கு பெரிதாய் தோணாது. அவங்க அறியாம செய்கிறாங்க, அவங்க தெரியாம செய்கிறாங்க, அந்த முதல் ஆதாமுக்குள்ள அவங்க இருந்தபடியினால அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அவ்வளோ அளவுக்கு நம்ம ஈஸியாக என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். இன்னும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்களுடைய சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சிக்காகி ஒரு மரண தருவாய், டிப்ரெஷன், பயங்கர டிப்ரெஷனில் மரண தருவாயில் போராடி கொண்டு இருக்கிற ஒரு சமயம். எவ்வளவோ அவங்களும் ஜெபித்து பார்த்துட்டாங்க. ஈவினிங் ஆனால் ஒவ்வொரு சர்ச்சாக போய் உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, என்னால் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜெபித்து இருக்கிறாங்க. ஆனால் எந்த விடுதலையும் அவங்க பார்க்க முடியலை. அப்போது அந்த டைமில் இவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு ட்ரீம் வருமா.
என்ன கனவு அப்படின்னா, அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் காரில் வெளியே கிளம்பி போகிற மாதிரி ஒரு கனவு வருமா. அப்போ இவங்க முடிவே பண்ணிட்டாங்க, நம்ம இனி பிழைக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கே முடிவு பண்ணிட்டாங்களாம். அப்போ அந்த டைமில் சரி சர்ச்சுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும்னு சொல்லி சண்டே ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்தவர் வெளியிலேருந்து பிரசங்கம் பண்ண வந்த ஒரு நபர். அவர் வந்த உடனே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் மனைவி சமீபத்தில் தான் மரித்து போனாங்க. என் மனைவி மரித்து போவாள்ங்கிறத தேவன் ஏற்கனவே எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. எப்படின்னா, அவ மாத்திரம் காரில் கிளம்பி போவா, நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருப்போம். இந்த சகோதரி நொறுங்கி போயிட்டாங்களாம். அப்போ தேவன் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப துக்கத்தில் இருக்கபோ அந்த சகோதரி அந்த சத்தியத்தை தெரிந்த அந்த சகோதரி அவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தார்களாம். ஆனால் கூட உடனடியாக அவங்களுக்கு உள்ளே போகலை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு ரொம்ப காலேஜுக்கே போக முடியல, வீட்டில் லீவ் போட்டு இருக்கிறப்ப தூங்க முடியலை. பயங்கரமான ஒரு போராட்டத்தில் அவங்க அம்மா அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க காதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஜெபிக்கலாம் இல்லை, இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு, இவ சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சிட்டா இனி நான் இவளுக்குள்ள இருக்க முடியாது, நான் போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு அன்றோடு போனது இன்றைக்கு அவங்க வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க பார்க்க எதெல்லாமோ சர்ச்ல இருந்து ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வந்ததுன்னா அதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம எங்க இருக்கிறோம், ஜீவனுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்தவர்களா இருக்கும் போதுதான் சத்துரு நம்மை தொட முடியாது. நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துல ஆழமாய் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தையை ஆழமா தியானிங்க, வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தத்தாமே இந்த கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் படி உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் சகோதரிகளா இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த அன்புல நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்ப்பா. ரீபால ஹாஷல பிரஹீத லூஷரபா லேக்கல் மெஷ்ல பிரீஹா லூஷரு ரபூதலா. அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே கடந்து சென்று 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. இவங்க வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன போராட்டங்களுக்குள்ள கடந்து சென்று கொண்டிருந்தார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டு நீ வெளியேறு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். பரிபூரண விடுதலையும் சுகத்தையும் நான் ஒவ்வொருவர் மேலையும் பேசுறேன், ஒவ்வொரு குடும்பங்கள் மேல பேசுறேன். இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செயல்படுவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து அப்பா, பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.